எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவிக்குட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராகி சேவை தான் செய்ய போகிறோம். அது வந்து 2 டைப்பாக செய்வோம், ஒன்று இனிப்பு, ஒன்று காரம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ராகி சேமியா தான் நான் எடுத்துருக்கேன். இந்த சேவை செய்கிறதுக்கு ராகி சேமியா எடுத்துருக்குறேன். இந்த சேமியா வந்து 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது வந்து 2-3 தடவை நல்லா கழுவி தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ தண்ணி தெளித்து நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், நிறைய ஊற்றிடக்கூடாது. இப்போ நல்லா தண்ணி தெளித்து இப்படி நல்லா குளிக்கி விட்டுட்டு தண்ணி தெளித்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த ராகி சேமியா வந்து நம்ம தண்ணி தெளித்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம். நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்கள், இப்படின்னா அமுத்துனா இந்த மாதிரி வரணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு இது இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கும்போது சீக்கிரமாக வேகும். இப்போ இது வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாம். இதுக்கு உள்ளே வச்சுட்டு நம்ம இது போட்டுக்கலாம். நல்லா இப்படி பழப்பழன்னு தான் போடணுங்க. ரொம்ப ஒரே இடத்துல போட வேண்டாங்க. நல்லா இப்படி உதிரியாக போடுங்க, சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி தெளித்து ஊற வச்சு அப்புறம் நம்ம வேக வச்சு நம்ம தாளித்து செய்யும்போது நமக்கு வந்து வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. டைஜஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ராகி சேவை வெந்துச்சா வேகலையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். 10 நிமிஷம் வச்சு எடுத்தாலே வெந்துடும். அப்புறம் அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு நான் கத்தி எடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்பூன் அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க. வச்சு இப்படி தண்ணி நினச்சிட்டு இப்படி நம்ம குத்தி பார்த்தோம்னா இதில் ஒட்டக்கூடாது. பார்த்திங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். பாத்திரத்துலேருந்து எடுத்துங்க. நாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் திருப்பி தட்டினோம்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். நம்ம எப்படி இட்லியெல்லாம் எடுக்கிறோமோ அந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இது இப்படி நம்ம நல்லா உதுத்துட்டு ஆற விடணும். ஆறினதுக்கப்புறம் ஸ்வீட்டு காரம் நம்ம பண்ணலாம் இதில். இப்போ பாருங்கள், இப்போ சேவை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இதில் உளுந்து பருப்பு, பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். காரத்துக்கு வேண்டி பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்கு வேண்டி ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நாம் ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா ராகி, இதை வந்து நாம் இது சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு வச்சுக்கலாம். நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தாம தான் வேக வச்சுருக்குறோம். ஏன்னா நம்ம இனிப்புக்கு கொஞ்சம் எடுப்போம், அதனால் நம்ம உப்பு சேர்த்தலை. இப்போ இந்த காரத்துக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நெய் வச்சு நெய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் நெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஆனால் நெய் சேர்த்துனா உங்களுக்கு நெய் சேர்த்துன ஸ்மெல்லாம் வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் தேவைக்கேற்ப தேங்காய் சேர்த்து தலை தூவி நம்ம இறக்கிடலாம். இனிப்பு சேவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சுகர் வந்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த சேர்த்துறேன். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேங்காய் உங்கள் விருப்பம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணால் நமக்கு இனிப்பு சேவை ரெடி ஆகிடுச்சு. ராகி சேவை, இனிப்பு, காரம் 2மே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சேவை ரெடி ஆகிடுச்சு. 2 வெரைட்டி நம்ம செஞ்சுருக்குறோம். ஏன்னா நம்ம கேழ்வரகு வச்சு நிறைய கூழ், ராகி வடை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி செஞ்சு சாப்பிட்டுட்ருக்குறோம். அது கூடவே வந்து இந்த ராகி சேவையும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.